Please subscribe Sadhguru Sai Creations. இந்த ஆமை மோதிரம் போடலாமா? ஆமை சம்மந்தப்பட்ட படம் இல்லைன்னா ஆமை சம்மந்தப்பட்ட சிலை வீட்டில் வைக்கலாமா? பணப்பெருக்கம், அதே மாதிரி மனப்பெருக்கம், அப்புறம் இனப்பெருக்கம், பல விஷயத்துக்கு சொல்லலாம். வெள்ளியில் தங்கத்தில் எதில் வேணாலும் போடலாம். உலோகம் முக்கியம் கிடையாது. அதோட தன்மை, நம்பிக்கைத்தன்மை, நம்பி உள்ளே போடணும், அவ்வளோதான். ஒரு எண்ணத்தை ஈடேற வைக்கக்கூடிய சக்தி அந்த மோதிரத்துக்கு உண்டு, அதாவது அந்த அமைப்புக்கு உண்டு. அது மோதிரமாக போடுவாங்க, சில பேர் டாலராக போடலாம். அதனால தான் நான் சொன்ன மாதிரி கல்லாமை, தீண்டாமை, கொல்லாமை, பொல்லாமை, பொறாமை, இந்த பல ஆமைகள் தான் உள்ளே வரக்கூடாதுன்றது. இது முன்னோர்கள் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதை வச்சுருக்கோம், இதை போட்டிருக்கோம், இதை பார்த்தா நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான், அந்த கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது அதுவாகவே இருக்கும். மிகப்பெரிய ஒரு அற்புதம், பேராற்றல். அதை நம்பி வேலை செய்கிறவங்க யாருமே தோற்றத்தா சரித்திரமே கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, ஆன்மீக சிந்தனையோடு. இந்த ஆமை மோதிரம் போடலாமா? ஆமை சம்மந்தப்பட்ட படம் இல்லைன்னா ஆமை சம்மந்தப்பட்ட சிலை வீட்டில் வைக்கலாமா? முக்கியமாக ஆமை மோதிரம் போடலாமா? இதான் நிறைய பேர் கேட்குறாங்க. தாராளமாக போடலாம். இது ஆண் பெண் போடலாமா? தாராளமாக போடலாம். ஆமை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது, அதுமாரி அமீனா புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஆமை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா பொல்லாமை, தீண்டாமை, பொறாமை, கல்லாமை, இப்படி இந்த வருது பார்த்திங்களா, அந்த ஆமை தான் ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, ஒரு மனசுக்குள்ளே போகக்கூடாது, ஒரு மனுஷனுக்குள்ளே போகக்கூடாது. இது மனிதனை அழிக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே பொறாமை, தீண்டாமை, கல்லாமை, கொல்லாமை, இப்படி இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்துச்சுனாக்கா கலகம் வந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. இன்றைக்கி கூர்ம அவதாரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனின் வளர்ச்சியை தூண்டும். ரெண்டாவது, பண வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு கோயில் பார்த்திங்கனாக்கா தூண் இருக்குன்னா, அந்த தூணோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்கே பார்த்திங்கன்னா கூர்ம அவதாரம் தான் எடுத்து வைப்பாங்க. கூர்மா அப்படின்னு சொல்லி தான் ஒரு தூணே வரும், கோயிலோட தூண். இப்போ பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப ஒரு பழமையான விளக்கு தான். பார்த்திங்கனாக்கா நீங்கள் அழகாக பார்த்திங்கன்னா அந்த ஆமையோடைய இதெல்லாம் ஸ்டேட் பண்ணியே இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறதுக்காக உடனே எடுத்து காமிச்சேன், என்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது சின்ன விளக்கு, பெரிய பெரிய விளக்கு, கோயில் விளக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பம் கீழே இருக்கக்கூடிய பார்த்திங்கனாக்கா அந்த கூர்மம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஆரம்பித்து அந்த விளக்கே வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷு, ஒரு பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு வரத்துக்கு, நல்ல பெருக்கம், பணப்பெருக்கம், அதே மாதிரி மனப்பெருக்கம், அப்புறம் இனப்பெருக்கம், பல விஷயத்துக்கு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆமையோட ஓடு பார்த்திங்கன்னா மேலே டைமென்ஷன் 3 டைமென்ஷனில் இருக்கும். அந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானோட ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு ஆமைக்கான சக்தி மகாசக்தியாக இருக்கும். அவதாரத்தில் கூர்மாவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கூர்மத்தை கூர்மையாக கவனித்தால் அவன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அதனால தான் அவங்க மோதிரமாக செஞ்சு போட்டாங்க. வெள்ளியில் தங்கத்தில் எதில் வேணாலும் போடலாம். உலோகம் முக்கியம் கிடையாது. அதோட தன்மை, நம்பிக்கைத்தன்மை, நம்பி உள்ளே போடணும், அவ்வளோதான். நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, இது போடலாமா அப்படின்னு தான். போடலாம். இதை போட்டால் என்ன நடக்கும்? அடுத்தது ஒன்றுமே, உங்களுடைய எனர்ஜி இருக்கு இல்லையா, அது சூப்பர் எனர்ஜியாக மாற்றும். வாஸ்து கோலத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. அதை சொல்லுவாங்க இல்லையா, 3 டைமென்ஷன். அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எப்படி பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாம் ஏன் அந்த காலத்தில் வச்சாங்க, தூண் எதாக இருந்துச்சுன்னா பூமியிலிருந்தும் வானத்திற்கும், வானத்திலிருந்து பூமிக்கும் இணையான ஒரு சக்தி ரூபத்தை கொடுக்கக்கூடியது தான் பார்த்திங்கனாக்கா கூர்ம அவதாரத்தின் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கேலக்சிக்குள்ளே போய் ரீச் ஆகணும். இல்லைனா அவன் இந்த இடத்துலேருந்து இன்னொரு விஷயத்தில் இன்னொரு ஆளை பற்றி திங்க் பண்ணுறானாக்கா அது போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஒரு ப்ரீசியஸ் இடத்துல போய் வைக்கிறாங்கன்னா அதில் போய் ரீச் ஆகணும். மகாசக்திகிட்ட ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்களா, அது ரீச் ஆகணும். ஆக ஒரு எண்ணத்தை ஈடேற வைக்கக்கூடிய சக்தி அந்த மோதிரத்துக்கு உண்டு, அதாவது அந்த அமைப்புக்கு உண்டு. அது மோதிரமாக போடுவாங்க, சில பேர் டாலராக போடலாம். ஆக மொத்தத்தில் ஆமையின் உருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் வாழ்க்கைக்கு. நம்ம எது ஆரம்பிக்கிறோமோ அதை ஸ்டெப்அப் பண்ணி கொடுக்கும். எதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தூண்டுதல் பண்ணும். எந்த விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஆஃப் சைன் அப்படின்னா ஆமை உருவம். அதனால தான் வாஸ்துக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய காலத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆமை உருவம் நிறையா பார்க்கலாம். தூணில் இருக்கும், தூணுக்கு கீழே இருக்கும். தூண் கீழே இப்போ எப்படி ஒரு விளக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த கூர்மத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய விளக்குலாம் இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நான் இது சின்னதாக காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறையா விஷயம் வச்சுருக்கோம். என்னுடைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு அழகாக அற்புதமாக வச்சுருப்பாங்க. ஸோ என்னுடைய பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே வச்சுருந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக விளக்காக வச்சுருந்தாலும் சரி, நம்ம விளக்கமாக விஷயத்தை நிறைய பேர் கேட்டதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக அற்புதத்தையும் பேராற்றலையும் தரக்கூடிய ஒரு விஷயம் ஆமை உருவம். அதனால் என்ன சொல்லுவாங்க, அது எதை நம்ம பார்க்குறோமோ அதுவாகவே மாறுவோம், அதோட சக்தி நமக்கும் உள்ளே வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அதனால தான்
ஆமையோடைய பூஸ்டர், ஆமையோடைய உருவம், ஆமையோடைய விளக்கு, ஆமையோடைய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுனாக்கா சொன்னாங்க, பழமொழி சொன்னாங்க இல்லையா, அது வந்து உண்மையாகி விடுமோ, ஆமை வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சில பேர் வீட்டை காலி பண்ணுறதுலாம் உண்டு. ஐயோ ஆமை கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கும், அது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளே சில பேர் போக மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொன்ன விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்கலங்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் நான் சொன்ன மாதிரி கல்லாமை, தீண்டாமை, கொல்லாமை, பொல்லாமை, பொறாமை, இந்த பல ஆமைகள் தான் உள்ளே வரக்கூடாதுன்றது தான் வார்த்தைகளாக இருந்தப்பட்ட விஷயம். ஆக டாலராகவோ, மோதிரமாகவோ, படமாகவோ, ஆஃபீஸ்லேயோ, பணம் இருக்கும் இடத்துலையோ நீங்கள் வச்சு பாருங்கள், அதோட வைப்ரேஷன் தான். ஸோ அது வைக்கிறதுனால நமக்குன்னு கிடையாது, அதை பார்க்கும் பொருள் இருக்கும்போது அதோட சக்தி அதுவாகவே மாறப்படுற விஷயந்தான். ஆக அதை நம்பி செய்யணும்னு சொன்னேன். இது ஐயோ இது ஆபத்துன்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்து தான். ஏன்னா எதில் வைக்கிறோம், ஒரு மனசு இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு உடம்பு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. இங்கே வந்து பவம் பவானி, சக்தி சிவசக்தி, இப்படி வந்து ஒன்றா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இருக்குது. மையப்பகுதி இருக்கும்பொழுது அது நியூட்ரலைசேஷன். அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க, மைனஸில் நின்று யோசிச்சிங்கன்னா நம்ம மைண்ட் மைனஸை தான் கொடுக்கும், ப்ளஸில் நீங்கள் நின்று யோசிச்சிங்கனாக்கா மைண்ட் ப்ளஸ்ஸை தான் கொடுக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ்னு அந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. இது வந்து முன்னோர்கள் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இதை வச்சுருக்கோம், இதை போட்டிருக்கோம், இதை பார்த்தா நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான், அந்த கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது அதுவாகவே இருக்கும். இல்லை பயந்துக்கிட்டே இது வந்து இப்படி சொல்லிட்டாங்களே போட்டு தான் பார்ப்போமே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மைனஸில் நின்று போடுறீங்கன்னு அர்த்தம். மைனஸில் நின்று பார்க்குறீங்க இருக்கிறோம், எதுக்குள்ளே நின்று பார்க்குறீங்களோ அதை தான் உங்கள் மூளை வந்து செஞ்சு கொடுக்கும். இதை நல்லா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, எதில் நீங்கள் நிற்கிறீங்க அதான் முக்கியம். மைனஸில் நின்று அதான் சொல்லுவாங்க ராகு காலம், ராகு கேதுங்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2 ஸ்னேக் ஓடும், இப்படி போயிட்டு இருக்க தான் சிம்பிள். எந்த இடத்துல நிற்கிறீங்க, எந்த டைமில் நீங்கள் யோசிக்கிறீங்க, அதான் விஷயம். இது எப்படி கணக்கிடுறது, அதான் என்ன பண்ணுவாங்க, மெடிடேஷன் மூலமாக மனசை ஒருநிலைப்படுத்தி அதை அவங்களை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ் சொல்லி கொடுத்துறேன், சிம்பிள். நீங்கள் 2 கையை சேர்த்து இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உங்கள் மனசை இங்கே வைங்க. கையை 2 என்ன பண்ணுறோம் இப்படி சேர்த்துக்கிறீங்க, மனசை இங்கே குவிக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வலம் இடம் 2 சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் வந்து இங்கே நிற்கும். அப்போ உங்களுக்கு தேவையானது நினச்சிங்கனாக்கா திங்க் பாசிட்டிவ். மைனஸ் இல்லை ப்ளஸ் இல்லை, 2 வந்து இப்படி முடியுது பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இங்கே மையம். இது ஒரு டெக்னிக். நீங்கள் 2 கையை அழகாக இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். நல்லா பிடிச்சிட்டு உங்கள் மனசை இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மேனிஃபுலேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். காரணம் யூனிவர்சலுக்கு போகும். இப்போ புரியுதுங்களா? அவதாரங்களில் நம்மளுடைய கூர்ம அவதாரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுடைய ஆழ் மனதிற்கும் சப்கான்சியஸ்க்கும் உள்ள மிகப்பெரிய தொடர்பு. நம்பி கை வைக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதை போடுறேன், இதை செய்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை செஞ்சால் நடக்கும் அப்படின்னு விட்டுறணும். இல்லை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நான் இது செய்யணும்னு அரைகுறையாக நினச்சிங்கன்னா அது உண்மையிலே அரைகுறையாக தான் உங்களுக்கு முடியும். இது செஞ்சுட்டாங்கப்பா, இது சொல்லிட்டாங்கப்பா, இது செஞ்சு தான் பார்ப்போம். 100% மோதிரம் போகிறதுலையோ அந்த ஆமை மோதிரம் போகிறதுலையோ எந்த விதமான மைனஸும் கிடையாது. எல்லாம் உங்கள் மனசில் தான் இருக்குது. இதை எல்லாம் தாண்டி மனம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், பேராற்றல். அதை நம்பி வேலை செய்கிறவங்க யாருமே தோற்றத சரித்திரமே கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா பூஸ்டர், எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர் பாயிண்ட். ஸோ அதனால் மக்கள் ஒன்று ஏதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வழியில் அந்த ரூட்டில் போனோம்னா வெற்றி வெற்றி வெற்றி. அதுமாதிரி தான் இந்த மோதிரம் சூப்பராக போடலாம். இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.